Hello students, welcome to our YouTube channel. RRB Group D exams oda education level பாத்தீங்கன்னா again change பண்ணி 10th முடிச்சிருந்தாலே போதும் Group D exams க்கு eligible-ங்கற அந்த official notice பாத்தீங்கன்னா RRB ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தின complete information, eligibility என்ன, exam pattern என்ன, syllabus என்ன, எப்ப conduct பண்ண போறாங்க, என்ன vacancies இருக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் வரைக்கும், இது எல்லாமே complete information நாம இந்த வீடியோல பார்க்கலாம். So RRB Group D exams பாத்தீங்கன்னா லாஸ்டா 2019ல conduct பண்ணிருந்தாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ங்கிறது 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும், நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான்ன்றாங்க. ஆனா 2019ல பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி அதுல குரூப் டி எக்ஸாம்ஸோட எஜுகேஷனை பாத்தீங்கன்னா 10th பிளஸ் ஐடிஐ 10th பிளஸ் நீங்க வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 10th மட்டும் போதுங்கிற அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ அதை சேஞ்ச் பண்ணிட்டு பழையபடி எப்படி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. 2024, அதாவது இந்த இயர்ல ரொம்ப சீக்கிரமா ஜனவரி 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த குரூப் டி எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இது 2024க்கான ஒரு இதுதான். 25க்கு இந்த இயரோட லேட்டர் பார்ட்ல வந்து வரும். ஸோ இந்த எக்ஸாம்ஸோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது 10th முடிச்சிருந்தா போதும், இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தா போதும், இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலான ஏதாவது வச்சிருந்து இல்ல அப்ரெண்டிஸ்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள்ங்கிற மாதிரியானதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 10th மட்டும் நீங்க பாஸ் பண்ணி இருந்தாலே போதும், இந்த குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாமோட யூசுவல் ஏஜ் லிமிட்ங்கிறது 18 to 33 years தான். ஆனா கொரோனானால ஒரு 3 years எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாததுனால எக்ஸாமோட ஏஜ் லிமிட்டை 18 to 36 இயரா மாத்திருக்காங்க. ஏஜ்ங்கிறது ஜூலை 1, 2025 அந்த டேட்டை மெயினா வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த டேட்ல கால்குலேட் பண்றப்போ உங்க ஏஜ் 18 to 36 இருந்துச்சுன்னா ஜெனரல் கேண்டிடேட் நீங்க எலிஜிபிள். ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு, அதாவது 39 years வரைக்கும் எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் லிமிட் உண்டு, 41 years வரைக்கும் எலிஜிபிள். இப்ப வரைக்கும் டென்டேட்டிவ் வேகன்சி பாத்தீங்கன்னா 32,000 வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சிங்கிறது நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 32,438 வேகன்சி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுல சதர்ன் ரீஜியன் சதர்ன் ரயில்வேக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிங்கிறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா அதை கிளியரா சொல்லுவாங்க. நோட்டிபிகேஷன் ஜனவரி 23ஆம் தேதி வரப்போகுது. அதுல உங்களுக்கு கிளியர் கட்டா சதர்ன் ரீஜனுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, மற்ற ரீஜனுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறத உங்களால தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு இன்னும் கிளியரா தமிழ்நாடுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, அதர் ஜோனுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறதெல்லாம் உங்களால தெரிஞ்சுக்கிட முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்ங்கிறது உங்களுக்கு ஜூலை 1, 2025 அந்த டேட்ல வச்சுதான் கால்குலேட் பண்ண போறாங்க ஏஜ் லிமிட்ங்கிறது. ஓகேவா? ஸோ எக்ஸாமோட ஃபீஸ்ங்கிறது 500, மற்ற கேட்டகரிக்கு 250 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸா வந்து சார்ஜ் பண்ணாங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. நோட்டிபிகேஷன் வந்தா தெரியும். ஏன்னா நோட்டிபிகேஷன்ல சிட்டி ப்ரிஃபரன்ஸ் கேட்கறாங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கும், இல்லைன்னா அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பக்கத்துல தான் போடுவாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு ரீசன்னால. ஸோ அதனால நீங்க குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஐடியால இருக்கீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. மோஸ்ட்லி எக்ஸாம்ங்கிறது இந்த இயரோட செகண்ட் பார்ட்ல தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இப்ப படிக்கிறதுக்கான டைம்ங்கிறது சஃபிஷியன்டான டைம்ன்றது இருக்கு. இப்போ இருந்து பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே கத்துக்கோங்க. எக்ஸாமோட பேட்டர்னுங்கிறது இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். 1.5 மணி நேரம் எக்ஸாம்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ் லாங்குவேஜ்ல உங்களால எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கிட முடியும். நீங்க தமிழ்நாடுடைய ஸ்கூல் புக் ஆல்சோ நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். தமிழ்நாடோட ஸ்கூல் புக்ஸ் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இந்த புக்ல இருந்து நீங்க கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். என்சிஆர்டி புக் தான் படிக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. நீங்க தமிழ்நாடு ஸ்கூல் புக்கை கூட படிச்சுக்கிட்டு இந்த குரூப் டி எக்ஸாம்ஸினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கா அதை நீங்க சேர்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால குரூப் டி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ குரூப் டி எக்ஸாம்ஸ்ல 4 சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு சயின்ஸ்ல 25 கொஸ்டின், மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் மேத்ஸ்ல 20 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னு 100 மார்க் எக்ஸாம் நடக்கும். 1/3 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கா மைனஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்ங்கிறது உண்டு. இதுதான் சிலபஸ். இந்த டாபிக்ல தான் கேட்பாங்க. மேக்ஸோட சிலபஸ்ங்கிறது இதுதான். இந்த எல்லா டாபிக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல உண்டு. ரீசனிங் டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ரீசனிங் டீச் பண்ணிருப்போம். நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ரீசனிங் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். 199 தான். இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எல்லா டாபிக்குமே தரவா டீடைலா படிச்சுக்கிட முடியும். எக்ஸ்ட்ரா வேற எந்த புக்கும் ரெஃபர் பண்ண வேண்டாம். இதுல உள்ளது கிளாஸ் மட்டும் பாத்துக்கிட்டாலே போதும். ஸோ நீங்க மேக்ஸ் படிக்கணும்னாலும் நம்ம ஆப்ல கிளாஸ் உண்டு, அதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லைன்னா
நீங்க இதுல மட்டும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு ஸ்கூல் புக் வச்சிருக்கீங்க, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த புக்ஸை வச்சுமே இது உங்களால கவர் பண்ணிக்கிட முடியும். அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் கேட்பாங்க. நீங்க அந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணிட்டு கூட PYQs நல்லா சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களால இந்த மேக்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங்கிறது கட்டாயம் உண்டு. அடுத்தது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் CBSE கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்க இது பண்ணாதீங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக்ல என்னென்ன டாபிக்ஸ் வரும், பிசிக்ஸ்னா என்னென்ன டாபிக்ஸ் வரும் சப் டாபிக், கெமிஸ்ட்ரினா என்னென்ன சப் டாபிக் வரும், சயின்ஸ்னா என்ன சப் டாபிக், பயாலஜினா என்ன சப் டாபிக் வரும்ன்றதை பார்த்து அது நீங்க தமிழ்நாடுடைய ஸ்கூல் புக்ல இருந்து கூட கவர் பண்ணிக்கலாம். ரெண்டு கண்டென்ட்டுமே இப்போ மோரார்ல சேமா தான் இருக்கு, பெரிய சேஞ்சுன்றது இல்லை. ஸோ அதனால தமிழ்நாடு ஸ்கூல் புக் கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணிட்டு PYQ சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல், பர்சனாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், பாலிட்டி இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. ஸோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினுடைய சிலபஸ். நம்மளுடைய ஆப்ல பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாஸ்திரா பேட்ச்ல குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். இதுல நீங்க ஜாயின் பண்ணி கூட கம்ப்ளீட் சிலபஸ்ங்கிறத கவர் பண்ணிக்கிட முடியும். செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ண போறேங்கிறவங்க நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னா அந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ல இன்னையோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் ஆஃபர் ஃபினிஷ் ஆகுது. இந்த நியூ 15ங்கிறது கோடை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஆஃபர்ல வந்து நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட முடியும். இந்த கிளாஸ்ல ரயில்வே மட்டும் இல்லாம SSC எக்ஸாம், அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸுமே அவைலபிளா இருக்கும். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்றவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணி இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதான் சிலபஸ், இதான் எக்ஸாம் பேட்டர்ன். சின்சியரா, சீரியஸா, ஃபுல் ஃபோக்கஸ்டா, டெடிகேஷனோட நீங்க படிச்சீங்கன்னா உங்களால குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். என்ன டாபிக் கேட்க போறாங்கன்றத நோட் பண்ணிக்கோங்க, அதை நல்லா கவர் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க, கம்ஃபர்டபுளா ரொம்ப கஷ்டப்படாம ஓவராலோட டார்கெட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா குரூப் டி எக்ஸாமோட சிலபஸை சீக்கிரமா கவர் பண்ணிடலாம். எக்ஸாம்ஸ்ல உங்களால நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். 32,000 வேகன்சி ரொம்ப லோ வேகன்சி தான், ரொம்ப அதிகமான வேகன்சி வர வேண்டியது ஏன் இந்த வேகன்சின்னு தெரியல. இருந்தாலும் இந்த வேகன்சிலையும் உங்களால கிளியர் பண்ண முடியுங்கிற அந்த பாசிட்டிவ் அப்ரோச்ல ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 23rd நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனல்ல டீடைலான வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.